உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். நம்முடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அமைக்கிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு திருச்செந்தூருக்கு போகக்கூடிய பிரதான சாலை. தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய ஒரு பைபாஸ். இந்த ரோட்ல நமக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, இந்த பாலம் வந்து 1957 பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலங்களில் கட்டப்பட்டது. இன்றளவும் இந்த ரோட்டுக்கு இந்த பாலம் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடிய கம்பெனி TCW நிறுவனமா இருக்கட்டும், அங்க இருக்கிற திருச்செந்தூர் கோயிலுக்கு போகக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அதுல தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பாலம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 70 வருடங்கள் ஆகுது. 70 வருடமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு மழை வெயில் எல்லாத்தையுமே தாங்கி அந்த பாலம் தன்னுடைய கம்பீரத்தை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நாம நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலம் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது. கடந்த அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டு முழுமையடைஞ்சு திறக்கப்பட்டது. திறந்த ஒரே ஆண்டுக்குள் இந்த பாலம் மீண்டும் பயன்பாட்டுக்கு இல்லாம தடை செஞ்சாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பாலத்துல அங்க அந்த இந்த பாலம் அந்த மத்தி பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா வில்லு மாதிரி இறங்கியிருக்கும். பாலத்தினுடைய மத்தி பகுதி மத்தியா உள்ள பில்லர் வந்து இறங்கிருச்சு. 2 அடி கீழே இறங்கி பாலம் வந்து தொங்கிருச்சு. ஸோ மக்கள் வந்து இதுல பயணப்பட்டா உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து ஏற்படலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பாலத்தை பயன்படுத்தாம காவல்துறையினர் 2 பக்கமும் பேரிகேடு வச்சு தடை பண்ணிட்டாங்க. இது மேல இப்போ பயணம் பண்றது வந்து கட்டாயத்தின் சூழ்நிலை, எப்போ வேணாலும் விழலாம் அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த பாலம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பாலத்து வழியா பயணம் பண்ண முடியாது. ஏன்னா அது மேல தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால இந்த பாலத்து வழியா இன்னைக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. இன்றைய சூழ்நிலை இதுதான். திருவண்ணாமலையில இப்போ 2 பாலம் காணாம போச்சு இல்லைங்களா? 216 கோடி கட்டி 16 கோடி செலவு பண்ணி கட்டிய பாலம். அந்த சூழ்நிலை தான் இந்த பாலம். அதே போல ஏரல்லையும் ஒரு பாலம் வந்து தண்ணியிலே கரைஞ்சு போயிருச்சு. 70 ஆண்டுகளே கடந்து நிற்கக்கூடிய பாலத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். ஒரு ஆண்டு காலம் கூட கடக்காத பாலத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த பக்கம் இருக்கிற வியாபாரிகள்ல இருந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வரைக்கும் எல்லாருமே பெரும் அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைய ஆட்சியினுடைய நிலை, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தின் நிலை இதுதான். தயவு செஞ்சு மக்கள் இன்னும் அடுத்த முறையாவது உங்களுடைய அதாவது இனிமே ஓட்டு போடும் போதாவது சரியான ஒரு முடிவு எடுங்க. வெறும் 5000க்கும் 500க்கும் 1000க்கும் உங்களுடைய ஓட்டை விற்காதீங்க. நம்மளுக்கு வீடு மானியம் கட்டுறதுக்கு வெறும் 2.5 லட்ச ரூபா, வீடு கட்டுறதுக்கு மானியம் 2.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 16 கோடி 20 கோடி செலவு பண்ணி கட்டுற பாலம் அதனுடைய லைஃப் வரல, அதனுடைய காலகட்டம் இல்லை அப்படின்னா என்ன சூழ்நிலை பாலத்தை கட்டுறாங்க? நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி விஓ வந்து பாக்குறாரு, சர்வேர் வந்து பாக்குறாரு, எல்லாரும் அந்த இடத்த சர்வே பண்றாங்க, வீட்டுடைய தரத்தை சர்வே பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அதே போல பாலத்திலையும் நடந்திருக்கும். ஆனா பாலம் அந்த அளவுக்கு உண்மையாதான் எல்லாமே பண்ணாங்களா அப்படின்றத கிடையாது. கண்டிப்பா ஒரு வருஷம் லைஃப் வராத பாலம் அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இனி உங்களுடைய வாக்கினை விலை பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.